ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை நேர்ட் ஹஸ்பண்ட் பார்ட் 3. பாட்டிமா இப்போ ஜங்குக் கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏ குக்கி, இவளை நீ தீர்த்து விட்டு 2 மாதம் கூட முழுசாக முடியலடா. உன் தென்னந்தோப்பையும் வாழைத்தோப்பையும் விற்றுவிட்டாடா. யார் வாங்கினது கூட எனக்கு தெரியலடா. நீ கஷ்டப்பட்டு வாங்கின சொத்துடா அது ரெண்டும். உன் சொந்த காசில் வாங்கினது. அத்தத்தண்டி தென்னந்தோப்பை எத்தனை லட்சத்துக்கு விற்றாலோ தெரியலையே. ஐயோ, எனக்கு இப்போ தான் தகவல் தெரிஞ்சிச்சு. நேற்றே விற்றுப்பிட்டாலாமே. நான் என்ன பண்ணுவேன்? போச்சு. அவளுக்கு ஏன்னா அந்த தினந்தோப்பையும் வாழைத்தோப்பையும் எழுதி கொடுத்தேன். போச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, எதுக்காக அழுகிறீங்க? அவளோட சொந்த பணத்தில் ஏதோ வீடு வாங்கணுமா. நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கல மினியோட வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டை வாங்கியிருக்கா. ஃப்யூச்சரில் அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லி. மினிக்கு மேரேஜ் பண்ணியாச்சுன்னா மினி அந்த வீட்டில் இருந்துக்கிற மாதிரியும் வாயின் பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கிற மாதிரியும் பக்கத்து வீட்டை வாங்கி காலையிலே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவள் அந்த 2 தோப்பையும் விற்றுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஐயோ, அந்த வீட்டை வாங்கியிருக்காளா? அது பெரிய வீடுடா, நம்ம வீடு அளவு இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஊருக்குள்ளேயே என் வீடும் என் சின்ன பாட்டிமாவோட வீடும் தான் பெருசு. அதுக்கப்புறம் இப்போ ஒயின் வாங்கியிருக்க வீடு பெரிய வீடு. நம்மளுக்கு போட்டிக்கு வாங்கியிருக்கா வேற என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். போட்டிக்கு சம்பாதிச்சு வாங்கணும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்றுவிட்டா வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. விடுங்க பாட்டிமா, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். என்னைய பிடிக்கலன்ட்டா. ஏதோ என்னை பிடிச்சிருக்குன்னு இப்போ வந்து பேசினா. நான் அவள்கிட்ட முகம் கொடுக்கலன்னதும் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக பேசுகிறதில்ல. டீ யோசிச்சுக்கிட்டே இருந்துவிட்டு என்னைய வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த தோப்பு 2ஐயும் விற்றுருக்கா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த தோப்பை வேறு ஆளுக்கு தான் விற்றா. எஸ்டர்டே ஈவினிங்கே நான் போய் அந்த தோப்பை எனக்கு அகெயின் நீங்கள் விற்கணும்னு சொல்லி அவள் வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை நான் அவங்களுக்கு கொடுத்து எகெயின் என்னோடய நேம்க்கே அந்த 2 தோப்பையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தேன். நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்க என்னன்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு இப்போ சொல்கிறேன். நானே சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. விட்டு தள்ளுங்க. அந்த பணத்தை வச்சு அந்த வீட்டை தானே வாங்கியிருக்கா. வேஸ்ட்டு செலவு பண்ணலையில். தொலையட்டும், ஏதோ ஹாப்பியாக இருந்துட்டு போட்டும், விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்படியா? ஐயோ, எத்தனை லட்சத்துக்கு விற்றாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த தோப்பை மொத்தமாக 30 லட்சத்துக்கு விற்றுருக்கா. அந்த தோப்பு 60 லட்சத்துக்கு மேலே விலை போக வேண்டியது. முட்டாள் மாதிரி 30 லட்சத்துக்கு விற்றுருக்கா. மினி தான் ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ பிங்கி பாட்டிமா, இந்த மினி கழுதைக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணி ஐயோ என்ன நிலைமை ஆக போகிறதோ, என்ன ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது, எல்லாத்தையும் விற்று போட போகிறாளுகளோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க. நான் 40 லட்சத்துக்கு அந்த தோப்பை என் கணக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பேசி முடித்து இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்தேன். டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் கொண்டு வந்து கொடுத்துருவாரு கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் சொத்தை ஏன் உனக்கிட்ட இருந்து பறித்து அதை நீ இப்போ கஷ்டப்பட்டு திருப்பி வாங்குற மாதிரி இருக்கு பாரு, இருக்கு அந்த ஒயினுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா எழுந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட பாத்ரூமில் பயங்கரமாக த்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. மினியும் ஒயினும் இப்போ ஒயினோட புது வீட்டில் தான் இருக்காங்க. மினி அப்போ சிங்க் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஒயினோட ஃபோர்ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு, என்னடி ஆச்சு உனக்கு? 2 டேஸாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ, அழகான பாத்ரூம் செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு த்ரோ பண்ணலாமா இங்கே நின்று? ஐயோ, வேலைக்காரங்களும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாளுங்க. எவளும் 2 கிழவிங்களும் யாரும் நம்ம வீட்டுக்கு மெய்டு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காளுங்க. போகும், நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி, எனக்கு முடியலை மினி, கிறுக்கிறுன்னு வருது மினி, எனக்கு கொமட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். என்னன்னு தெரியலையே, 2 நாளாக நம்ம வீட்டில் தானே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஒருவேளை நான் சமைச்சி தர்றது நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை நல்லா தான் இருக்குது. இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் பாத் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ ஒயினை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சரி பாத் பண்ணிவிட்டு எனக்காக வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் அமைதியாக ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி அப்படியே பாத் டப்பில் படுத்துட்டாங்க. அப்பா
முடியலை. என்னது இது? அப்பா, எனக்கு ஒரு மாதிரி விடவிடப்பாகவே இருக்கே. என்ன பண்ணுது எனக்கு? முதல்ல இன்றைக்கி ஈவினிங் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஹெட்டை சாய்ச்சி அப்படியே படுத்துட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மினி வந்து, ஒயினா இந்த பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அந்த பாக்ஸஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஏய் என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த பாக்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்குறாங்க. ஐயோ, ப்ரெக்னன்சி கிட்டுது, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் மினியை பார்த்து. இதை வாங்கிட்டு வராமல் வேறு எதை வாங்கிட்டு வர்றது? நீ சரியான தொத்தி. அவர் கூட ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் முடிச்சில, கட்டில் கூட உடச்சி விட்டாரே அந்த ஆள். எரிச்சலாக இருக்குது எனக்கு நினைக்க. எப்படி நீ கெத்தாக சுற்றிக்கிட்டு தெரியவ, ஒன்றையே ஒரு வழி பண்ணியிருக்கானே அவன். ஒருவேளை பார்க்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பானோ? இப்போ பார்க்கையில் தான் தெரியுது பயங்கர வெறப்பாக தெரியுறா இருந்தாள். எனக்கே பயமாக இருக்குடி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஒருவேளை அந்த ஒரு நைட்டில் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு. எதுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மினி ஒயின்கிட்ட. அந்த டைமில் ஒயின் அந்த கிட்ட அப்படியே பார்த்துட்டு, கரெக்டு நான் போய் செக் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் ஒரு ஹாப்பி ஃபேஸில் அப்படியே மினியை பார்த்து ஓடியாந்து, மினி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி, இங்கே பாரு 2 பிங்க் லைன்ஸ், இங்கே பார்த்தியா நீ வாங்கிக்கிட்டு வந்த 10 கிட்ஸ்லையுமே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் பிங்க் லைன்ஸ் இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த டைமில் மினி டக்குன்னு எழுந்துடுன்னு, முட்டாள் அந்த கிழவிங்க 2 பேரும் ஜங்குக்கு இந்த 2 மந்த்ஸாக பொண்ணு பார்த்துக்கிட்டு திரியிறாளுங்க. அப்படி இருக்கும்போது ஜங்குக்கோட குழந்தைய ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? எவ்வளவு கெஞ்சினா உன்னை துளி கூட கண்டுக்காமல் கழட்டி விட்டுட்டு போனால் அவர். மேற்கொண்டு அவர் சொத்து பத்தை பாதி நீ வாங்கி வச்சுக்கிட்டு அதில் 2 தோப்பை கூட விற்றுப்பிட்டு இந்த வீட்டை ஆல்ட்ரைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்ட. இந்த லட்சணத்தில் இந்த குழந்தைய அவர் ஏற்றுக்குவாரா? பிச்சு போடுவாங்க இந்த ஊராளுங்களே சேர்ந்துக்கிட்டு நம்மளை. இந்த குழந்தைய பேசாமல் அபார்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. கோபம் வந்துடுச்சு ஒயினுக்கு. ஏ மினி, முட்டாள் மினி, ஜங்குக் மாமாவை எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போயும் எனக்கு பிடிக்குது. நான் ரொம்ப திமிரு பண்ணிட்டேன், அதனால கோபிச்சுக்கிட்டு அவர் என்னையா சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்காக என்னோட்டு குழந்தைய நான் எதுக்கு வேணான்னு சொல்லணும்? என் மாமாவே வேணான்னு சொன்னாலும் என் குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இது என்னோட்டு குழந்தை, நான் நிறையா குழந்தைங்க பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினியப்போ ஒயினை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ரைட்டு விட, உனக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கும் ஓகே. ஆனால் குழந்த பிறக்கிறதெல்லாம் சாமானியம் கிடையாது, பயங்கர ஹெக்டிக்கான காலகட்டம் அது. யாராவது ஒருத்தவங்க கூடவே இருக்கணும். நான் இருந்து பார்த்துப்பேன்னு வச்சுக்கோ, குழந்த பிறந்ததுக்கப்புறம் உன் புருஷன் வேற ஒருத்தையை கட்டிகிட்டு வந்துட்டா உன் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? உன் வீட்டுக்காரு சும்மா இருப்பாரா? உனக்கு போட்டிக்கே அந்த பொண்ணை சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டு 4-5 பிள்ளைய பெற்றுக்குவார். உன் குழந்த உன் ஹஸ்பண்ட் முன்னாடி காணாமல் போயிடும். கரண்ட்டில் எந்த பொண்டாட்டி கூட இருக்கிறாங்களோ அந்த பொண்டாட்டி பிள்ளைங்கள தாண்டி பிடிக்கும். உன் பிள்ளைய வெறுத்துப்பிட்டா என்ன பண்ணுறது? நீ புரிஞ்சுக்கோ, இப்போ யோசிச்சு சொல்லு, குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒயினப்பா குறுக்குறுன்னு மினியே பார்த்துட்டு, என் மாமா என்னை விட்டுட்டு வேறு பொண்ணை கட்டிக்க மாட்டார். அப்படியே இருந்தாலும் என் பாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து என் மாமாவை மிரட்டி ஏதாவது ஒரு வழி பண்ணி மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சா கல்யாணத்தை போய் நான் நிறுத்த வேண்டி. ஒரு நாள் என் மாமாவை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மாமாவுக்கு குழந்தைன்னு பிறந்தா அது என் ஸ்டொமக்கில் இருந்து தான் வரணும். இது என்னூட்டு புள்ள, நான் எதுவும் பண்ண மாட்டேன் குழந்தைய. 2வது நான் போய் மாமாக்கிட்ட சொல்லி, ஏன்னா கன்சீவாக இருக்கேன், என்னை ஏற்றுக்கோங்கன்னு போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயய்ய வெக்கங்கட்டவளே, எவ்வளவு போய் என்னை வாழ வைக்கி என் கூட வாழுன்னு சொன்னால் கண்டுக்க மாட்டானுங்கடி நம்மளை. கெத்து வேணும், பொண்ணுங்களுக்குன்னு ஒரு கெத்து வேணும். நம்ம தாண்டி உதறி விடணும், நம்மளை யாரும் உதறி விடக்கூடாது. நீ போய் அங்கே நின்றுக்கிட்டு கெஞ்சினேன்னா அவனுக்கு ரொம்ப மிஞ்சுவானுங்க. நீ போகாதங்க, குழந்தைய வேணால் நீ பிரெத் பண்ணிக்கோ, நீனும் நானும் சேர்ந்து வளர்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை, நான் போவேன் என் மாமாக்கிட்ட போய். எனக்கு நல்லா தெரியும் என் மாமாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சதுனா என் மாமா என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிடுகிடுன்னு வீட்டை விட்டு வெளியில் போக பார்க்குறாங்க. ஒயினப்போ போகிறதுக்குள்ளே மினி அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சு, இங்கே பாரு, நீ மட்டும் போகாத, நானும் வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மினி 2 பேரும் இப்போ ஜங்குக்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க.
ஜங்குக்கோட வீட்டு ஃப்ரண்ட்டில் ஏகப்பட்ட கார்ஸ் நிற்குது. ஒயினுக்கு மினிக்கும் ஒன்றும் புரியலை. என்னடி இது, இத்தனை கார் நிற்குது, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி ஒயின் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்து லிவிங் ஏரியாவில் நிற்கிறாங்க. பயங்கரமான ஷாக். ஜங்குக்கு இப்போ அழகான ஒரு கோல்டன் சரியில் பட்டு வேஷ்டி வியர் பண்ணி, ஒரு அழகான லைட் ப்ளூ கலரில் ஷர்ட் வியர் பண்ணி அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே 2 பாட்டிமாவும் உட்காந்துட்ருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர், கணக்கு பிள்ளை, அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களும் வந்திருக்காங்க. ஜங்கு கிட்ட அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணத்துக்கான தேதியை சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பஞ்சாயத்து தலைவரை பார்த்துட்டு, இன்னும் 2 மாதம் கழித்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், நைட் டைமில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ரொம்ப சந்தோஷம், அவங்க கூட சம்மந்தம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சரி, நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எழுந்து நின்று தன் கூட வந்திருந்த மற்ற ஆட்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் ஒயின் மினி 2 பேரும் அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர், கணக்கு பிள்ளை 2 பேரும் எழுந்துருச்சு. இந்த ஊரை சேர்ந்த ஆட்களையும் கூட்டிகிட்டு, சரிங்க ஜமீன்தார் ஐயா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் கிளம்பும்போது ஒயினை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் 2 மாதம் கழிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஓ மினி, என்னடி இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். தெரிஞ்சுக்கிட்டீல, ஷங்கோக் மாமான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியே, உன் மாமா பண்ண வேலையை பார்த்தியா? ஐயோ ஐயோ, லட்டாட்டம் உன்னை வச்சுக்கிட்டு பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அவ்வளோதான், ஒயின் கிட்டுன்னு ஜங்கு கிட்ட போயிட்டாங்க. மாமா, என்னது இது, கல்யாணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கி பாட்டிமாவும் மினி பாட்டிமாவும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, வெளியே போடி, வீட்டுக்குள்ளே எதுக்கடி வந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. பாட்டி, இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற விஷயம், நீங்கள் பேசவே கூடாது. மாமா, எதுக்கு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, என்னை விட்டு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, என்னைய அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துவிட்டு, என் கூட ஒன்றுமொன்னா இருந்துட்டு, இப்போ என்னை தூக்கி போட்டுவிட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, என்னது இது அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜங்குக்கப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஒயின், உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காத, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, நான் வெளியில் போக மாட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது ப்ளீஸ். பாட்டி ஐம் சாரி பாட்டி, பிங்கி பாட்டி சாரி, ஏதாவது சொல்லுங்கள் எனக்காக, மாமா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், தப்பு தான், நான் பண்ணது தப்பு. இங்கே பாருங்க நான் ஃபுல் டைம் சாரியில் இருக்கேன், பார்த்தீங்களா, மாமாவுக்கு சாரீ வியர் பண்ண தான் பிடிக்கும்னு என் ஷார்ட் ட்ரெஸ்லாம் கூட நான் தூக்கி போட்டேன். ஆமாம், இப்போ பாதி கூட மினிக்கிட்ட கொடுத்துட்டேன், அவகிட்டே வேணாலும் கேளுங்க, நான் நைட்டுக்கு தூங்கையில் கூட சாரீ தான் வியர் பண்ணி தூங்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல மாமா என்னை பார்த்துட மாட்டாங்களா, என்னை பிடிச்சிடாதா மாமாவுக்கு, என்கிட்ட வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் உங்கள் பேத்தி தானே, என் லைஃப்பை கெடுக்கிறதா இப்படி, ப்ளீஸ் நான் திருந்துட்டேன், என்னை வேணான்னு சொல்லாதீங்க மாமாக்கிட்ட, எந்த பொண்ணையும் மாமா மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க. அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து ஒயின். பாவமாக இருக்குது 2 பாட்டிமாவுக்கும் ஜங்குக்கும். அந்த டைமில் ஜங்குக்கு ஒரு ஸ்டெப் வச்சு ஒயின்கிட்ட வரலான்னு பார்க்கும்போது கிட்டுன்னு மினி ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. ஒயின், எழுந்துருடி, எதுக்கடி அழுகிற, இவங்க 3 பேரும் ஒரு வழியாக போகிறாங்க, இதுக்கப்புறம் பாருங்க எனக்கிட்ட, இந்த மாமா உனக்கு தேவையில்லை, எழுந்துடி. இந்த 2 கிழவிங்களும் இந்த மாமா கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடுறாளுங்க, புதுசாக ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்தால் தான் தெரியும் நம்மளோட அருமை, வாடி நீ, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் எதையுமே நீ சொல்லாத, புரிஞ்சிச்சா, எதையுமே நீ சொல்லக்கூடாது இவங்கக்கிட்ட,
இவங்களுக்கு இருக்கு, உன்னை இப்படி அழுக போடுறாங்க, வாடி நீ ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லி மினி ஒயினை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒயினை தூக்கலான்னு வந்தவங்க அப்படியே நின்று மினி சொல்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒயின் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒயின் ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பாக ஜங்குக்கு ஒயின் ஹக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கோபத்தில் ஒயின் மினி கூட எழுந்து நின்று தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, இவ்வளோ தூரம் அழுகிறேன் கண்டுக்காமல் நீங்களாம் நிற்கிறீங்களா? ரைட்டு, நீங்கள் என்ன நீ வேணான்னு சொல்கிறது, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு வேண்டாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு எதையும் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு உங்கள் சொத்தில் பாதி சொத்தை எனக்கு கொடுத்தவர் தானே நீங்கள், உங்ககிட்ட நான் எப்படி மன்னிப்பை எதிர்பார்க்க முடியும்? ரைட்டு, என் கூட நீங்கள் அன்னைக்கு ஸ்லீப் பண்ணதுக்கு தான் அந்த பாதி சொத்தை எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் எனக்கிட்ட இருந்து நீங்கள் எதுவும் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஒயின். ஜங்குக் தன்னோட ஃபிஸ்ட்டை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு, இவளே திருந்தனாலும் அந்த மினி திருந்த விட மாட்டாள், மினியே கம்முன்னு இருந்தாலும் இவ வேலையை காட்டிக்கிட்டே தான் இருப்பா போல எனக்கிட்ட. போகட்டும், நாட்டம்மையோட பொண்ணுக்கும் பக்கத்து ஊருக்காரோட பையனுக்கும் நம்ம வீட்டில் நிச்சயம் பண்ணணும்னு நாட்டாமை கேட்டுக்கிட்டதுக்காக இங்கே வர வச்சுருந்தோம் அத்தனை பேரையும். எனக்கும் வேற யாரோ ஒரு பொண்ணுக்கும் தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி கட்சி பண்ணிக்கிட்டு போகிறா. ஷப்பா, என்னை இவ புரிஞ்சுக்கவே மாட்டா போல இவ அப்படின்னு ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமாவும் பிங்கி பாட்டியும், இந்த ஒயின் கழுதை ஏதோ திருந்துச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் திருந்தலடி, பழையபடி தான் இருக்கிறேன், ஆக்டிங் போட்டுக்கிட்டு திரிட்டேன்னு இப்போ அழகாக காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ஒயின், தொலையட்டும் அப்படின்னு பாட்டிமா தன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் தன்னோட பெட்டில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். மினி ஒயினுக்கு மில்க் எடுத்துகிட்டு வந்து, ஏ ஒயின் குட்டி எதுக்கு அழுகிற, என்னை விட நீ 6 மாதத்துக்கு தாண்டி சின்ன பொண்ணு, என்ன மாதிரி தைரியமாக இருப்பியே, என்னாச்சு இப்போ உள்ள விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மினி போதும் நிறுத்து, எனக்கு முடியலை, கல்யாணம் 2 மாதத்துலையா, ஏதோ பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம்னு பேசி முடித்தாங்க, கேட்கலையா நீ, என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். அப்போ மினி, இந்த மில்கை குடி, கல்யாணம்லாம் நடக்காதடி, கல்யாணம் தன்னைக்கு போய் நிறுத்தி விடுவோம் கல்யாணத்தை, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்தி விடணுமா, எப்படி நிறுத்த முடியும், நான் இப்போ பொண்டாட்டியே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அழுகுறாங்க. பொண்டாட்டி இல்லை, ஆனால் ஜங்குக் மாமாவோட குழந்தைக்கு நீ மம்மி, அப்படி இருக்கும்போது நீ போய் நிறுத்தலாண்டி மேரேஜா, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜங்குக் மாமா லாக் ஆவார், அங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு மினி சொல்லி தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒயினை. ஒயின் இதை கேட்டதும் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஆமாம்ல, நம்ம நாளைக்கு டவுனுக்கு போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். போகலாமே, எங்கள் பார்த்தியா 3 நாள் டாக்டர்ஸோட லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதில் யார் பெஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டோ அவங்கக்கிட்ட போய் நம்ம செக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினியா அப்படியே டைட்டாக ஒயின் ஹக் பண்ணிவிட்டு, ஓகே செல்லக்குட்டி, நான் மில்க் குடிச்சிட்டேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம், பசிக்கல, தூங்குறேன், மார்னிங் 7:30 எழுந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் அமைதியாக படுத்துட்டாங்க. மினி ஒயினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே பேபி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மினி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் மினி 2 பேரும் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து செக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கிராமத்திலேருந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த அபேண்டன்டான பேலஸை பார்க்குறாங்க ஒயின். மினி தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஒயின் பார்த்துட்டு, ஏய் மினி, இங்கே பாருடி எவ்வளோ பெரிய பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி போய்கிட்டு இருக்கும்போதே ஸ்பீடை அப்படியே ஸ்லோ பண்ணி, ஆஹா இவ்வளோ பெரிய அரண்மனை பக்கத்து ஊரில் இருக்கே, அடடா மியூசியமா இல்லை என்னன்னு தெரியலையே, ரொம்ப அழகாக இருக்குடி பார்க்க,
நம்ம செக்கப் போயிட்டு வரும்போது இந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்த்துட்டு போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. போகலாம். ரொம்ப அழகாக இருக்குடி பார்க்க இந்த அரண்மனை. அச்சோ சூப்பராக இருக்குது அப்படின்னு வைன் மினி 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த அரண்மனையை பார்த்துக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் டாக்டரை பார்த்துட்டு வைனுக்கு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு இப்போ எகெயின் தங்களோட கிராமத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த டைம் வரும்போது கொஞ்சம் மூடி கிளைமேட்டாக இருக்குது. அதனால் வைன் மினி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகாமல் தங்களோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 days லேட்டர் ஜங்குக் தன்னோட வயலில் எப்படி நெல்லெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைனுக்காக ஜங்குக் கொடுத்த ரோஜாப்பூ தோட்டம் அந்த வயலை க்ராஸ் பண்ணி போனால் தான் இருக்கும். ஸோ ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகிறதுக்காக வைன் மெதுவாக நடந்து அந்த வரப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே நிழலுக்காக ஒரு மரத்தில் சாஞ்சு நின்றுக்கிட்டு அப்படியே அந்த நேச்சரை ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது கொலுசு சத்தத்தை ஃபீல் பண்ணிவிட்டு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ராயல் ப்ளூ கலரில் சாரீ வியர் பண்ணி ஸ்லீவ்லெஸில் ப்ளவுஸ் போட்டு தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டு மினிமம்ஸான மேக்கப்பில் ஒரு லாங் செயினை நெக்கில் வியர் பண்ணிக்கிட்டு அந்த செயினோட பெண்டன்ட்டை தன்னோட டீத்தில் வச்சு கடிச்சிக்கிட்டே இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துக்கிட்டே வைன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வைனை பார்த்ததும் அப்படியே ஹார்ட் பீட் ரைஸப் ஆகுது. அப்படியே அமைதியாக நின்று வைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைன் நடந்து வரும்போது ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஜங்குக் வைன் நோட்டீஸ் பண்ணதும் டக்குன்னு அந்த சைடு திரும்பிக்கிட்டாங்க ஜங்குக். ஓஹோ, என்னையா விட்டுவிட்டு வேற ஒருத்தியை கட்டுறதுக்காக இறங்கிட்டீங்களா? நான் அவங்கள செடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வரையும் யோசிக்கல மாமா. ஆனால் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணி உங்களை என்கிட்ட கொண்டு வர்றேன்னு. ஒரு காலத்தில் என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவர் நீங்கள். இப்போ என்னை பார்த்து அந்த சைடு திரும்பிக்கிட்டிங்கன்னா என்னை விரும்பலைன்னு ஆயிடுமா? உங்களுக்கு இருங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வைன் அப்படியே கோஷியாக நடந்து அப்படியே ஜங்குக் கிட்ட வரும்போது அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி அப்படியே ஜங்குக் மேலே சாஞ்சிட்டாங்க. ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வந்து அப்படியே எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக் அப்படியே வைனை பிடிச்சு நிறுத்தி, வைன் என்னாச்சு உனக்கு? வரப்பில் ஒழுங்காக நடக்க தெரியாதா? என்னடி இது ஹீல்ஸ் போட்டு வந்துக்கிட்டு இருக்க, கலட்ரி செப்பலை அப்படின்னு சொல்லி கோபத்தில் வைன் வியர் பண்ணியிருந்த செப்பலை தூக்கி சைடில் எரிஞ்சிட்டாங்க. அந்த டைமில் சைடில் தண்ணி போய்கிட்டு இருக்கும். செப்பல் அதில் விழுந்து ஒரு செப்பல் மட்டும் அந்த தண்ணியோட தண்ணியாக போய்கிட்டு இருக்கு. வைன் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு அந்த சைடு திரும்ப விடாமல், மாமா என்னது இது? நான் பாட்டுக்கு நடந்து வந்தா என்னை பிடிச்சி இழுத்து, அப்பா காலை வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வரப்பில் உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினை பார்த்து, ஏ ஒயான், ஷப்பா எனக்கு முடியல உனக்கிட்ட பேச. மெதுவாக எழுந்துருச்சு. எதுக்காக அங்கிட்டு வந்த? எங்கே போகணும்னு நினச்சி அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகிறதுக்காக தான் வந்தேன். அப்பா காலை வலிக்குது மாமா, என்னை கைத்தாங்களா பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும்? ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துரு, கால் வலி சரியானதும் அதுக்கப்புறம் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. வாயின் டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. மாமா நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு, நான் உங்கள் ஒய்ஃப் இல்லை சரியா? நான் இதுக்கப்புறம் என்னையை கட்டிக்கங்க என்னையா நீங்கள் பிரித்து விடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வேண்டாம். நீங்கள் எப்போ வேற ஒருத்தியை கட்டிக்கிறேன்னு இறங்கிட்டீங்களோ நீங்கள் எனக்கு தேவையில்லை. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் மாமா பையன் தானே, அந்த உரிமையில் கேட்குறேன். எனக்கு காலை வலிக்குது, என்னை கொண்டு போய் ரோஜாப்பூ தோட்டத்தில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ வைனை குறுக்குறுன்னு பார்த்துட்டு அப்படியே வைனோட ஐஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ இவளை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாவம் காலில் வேறு அடிபட்டிருக்கும் போலையே, என்ன தான் அவகிட்ட கோபப்படணும்னு நினச்சாலும் இவளை பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிடுறேன், என்ன ஆகுதோ எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சரி எழுந்திரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே வைனோட ஹிப்பை பிடிச்சி தூக்குறாங்க. வைன் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது ஜங்குக்கு தெரியாது. வைனை இப்போ டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, இங்கே பாருங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, கையை மட்டும் பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை தான் எனக்கு, பாவப்பட்டேன்னா இன்னும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், வா அப்படின்னு சொல்லி
ஜங்குக்கு இப்போ ஒயினோட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு அழகாக வரப்பில் கைத்தாங்களாக பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கோட வயலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சூப்பர், இந்த திமிரு பிடிச்ச ஜமீன்தாரம்மா எகெயின் நம்ம ஜமீன்தார் ஐயா கூட சேர்றதா முடிவு பண்ணிட்டாங்க போலையே. 2 மாதமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், நான் மாமா கூட இருப்பேன்னு சொல்லி ஜமீன்தார் ஐயா கோபத்தில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அப்படியே வெறப்பாக தெரிஞ்சாங்க. இப்போ ஜங்குக் ஐயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை நம்ம ஜமீன்தார் ஐயா மன்னிச்சு பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அமைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஆமாம் மாமா, வலிக்குது, தூக்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒயினே பார்த்துட்டு ஒயினோட லெக்ஸையும் பார்க்குறாங்க. ஒயின் பயங்கரமாக ஆக்டிங் போட்டு தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஒயினாக பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டாங்க. அவ்வளோதான், அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் அள்ளு இல்லை, சுத்தம். ஜமீன்தார் ஐயா வழுக்கியே விழுந்துட்டாரு ஜமீன்தார் அம்மாக்கிட்ட. நம்ம ஒயினா மேலே இம்புட்டு ஆசை இருக்கிற ஜமீன்தார் ஐயா எதுக்காக சேர்த்துக்க மாட்டேன்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டு கிடக்குறாரு. தன்னை மறந்து இப்போ பொண்டாட்டின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஐயோ, சரி ரைட்டு, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லோரும் இப்போ அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் ரொம்ப ஜாலியாக ஜங்குக்கோட நெக்கை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு, சும்மா சொல்லக்கூடாது மாமா, நல்லா அழுங்காமல் குழுங்காமல் ஏதோ காரில் போகிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்போ எதுவுமே பேசலை, அமைதியாக ஒயினை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா 2 பேரும் ஜங்குக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டு அப்படியே வரப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு லேடி பாட்டிமாவை பார்த்து, ஜமீன்தாரம்மா, என்ன உங்கள் பேத்தியும் பேரனும் ஒன்று குடிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருடி இவ, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் இல்லை, சீக்கிரம் என் பேரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போகிறேன், என் பேரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதனால டிலே ஆகிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுடுவேன், நல்ல பொண்ணாக தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எது, கல்யாணம் பண்ண போகிறீங்களா? உங்கள் பேரன் உங்கள் பேத்தி கூட ஒன்று கூட்டிட்டாரு, இப்போ தான் தூக்கிக்கிட்டு போனார் அந்த சைடு, நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து அந்த லேடி. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்கு. ஏய், என்ன சொல்கிற அப்படின்னு அடுத்து என்னென்ன கேட்கலான்னுக்கிறதுக்குள்ளே பிங்கி பாட்டிமா, ஏ அக்கா வாணிங்க, அவளுக்கே கண்ணு தெரியாது, அவளுக்கு மாலைக்கண்ணு இருக்குது, ஈவினிங்க்கு மேலே தான் கண்ணு தெரியாதுன்னு பார்த்தா பகலையிலே கண்ணு தெரியலை, யாராவது போயிருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட நம்ம ஃபேமிலி மேட்டராக போட்டு வாங்க பார்க்குறாவ, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கி பாட்டி சொன்னதை கேட்ட மோனா பாட்டிமா, கரெக்டு தாண்டி, சரி வா நம்ம தென்னந்தோப்புக்கு போய் செத்த ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 2 மணி நேரம் கழித்து ஜங்கு கூட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தென்னந்தோப்புக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஒயின் 2 பேரும் ஜங்குக்கோட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒயின் அந்த ரோஜா பூக்களோட ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு, அப்பா அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாமா, எனக்கு என்னை அப்படியே தூக்கிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய ஹட் ஹவுஸ்குள்ளே என்னை படுக்க வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின், இங்கே உட்காந்துக்கோ, நீனே மெல்ல எழுந்திரிச்சு ஹட் ஹவுஸ்க்கு போய் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. மாமா ப்ளீஸ், வலிக்குது காலம், ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு எகெயின் ஒயினை தூக்கிக்கிட்டு இப்போ ஹட் ஹவுஸை பார்த்து தான் போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஜங்குக் ஒயினை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே வெளியில் போகலான்னு எழுந்திரிச்சு திரும்புகிறாங்க. அப்படியே ஒயின் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டாங்க. சடனாக அப்படி புல் பண்ணதும் ஜங்குக் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி சைடில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒயின், என்னது இது அப்படின்னு எழுந்திரிக்க பார்க்குறாங்க. ஒயின் டக்குன்னு எழுந்து அப்படியே நீஸில் உட்காந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. ஒயின், விடு ஒயின், என்னையா சீப்பாக பிஹேவ் பண்ணாத, கையை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஒயின் டக்குன்னு பெட்டில் ஏறி நின்று ஜங்குக்கோட பேக்கில் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ, என்னடி இது, இறங்கடி கீழே அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இறங்க மாட்டேன், இறங்கவே நான் மாட்டேன், என் கூட நீங்கள் பேசணும், எப்போதும் போல் இருக்கணும், அப்படி இருக்கும்போது என்னையா யாரோ மாதிரி நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, உங்களை நான் விட மாட்டேன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கோட பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருந்த வைன் அப்படியே பிடிச்சி ஜங்குக்கை பேக்லேருந்து இழுத்து பெட்லேயே எகெயின் உட்கார வச்சுட்டாங்க. ஜங்குக்கு இப்போ உட்காந்துட்டு, விடுவாயின், எனக்கு விடுவாயின், இங்கே பாரு, என்னை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்க, என்னை முடிஞ்சளவு அசிங்கப்படுத்தியிருக்க, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜங்குக்கு எழுந்திரிக்க பார்க்குறாங்க. வைன் அப்படியே சைடில் வந்து ஜங்குக்கோட லேப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜங்குக்கோட பேக்கெட்டை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடியே விடுறி, என்ன பண்ணுற நீ, பொண்ணு தானே நீ, விடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொண்ணு இல்லை, உங்கள் பொண்டாட்டி, என் கூட ஒன்றா பண்ணிங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் ஜங்குக்கை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு வைனை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு வெளியில் போக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கால முடியல. வைனோட பியூட்டினஸ்லையும் வைன் தான் மேலே எந்தளவுக்கு அப்சஷனாக இருக்கிறாங்கங்கிறத ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே வைனோட டச்சில் ஜங்குக் மெல்ட் ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். ஜங்குக் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. வைன் அப்படியே ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே, மாமா மாமா, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க, அருமையான வாய்ப்பை அசால்ட்டாக நான் எப்படி பிடிச்சேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னோட செல்ஃபோன் எடுத்து அப்படியே மினிக்கு கால் பண்ணி, மினி, நம்ம வீட்டு பாட்டிமா 2 பேரையும் ரோஜாப்பூ தோட்டத்தில் இருக்க ஹட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி உடனே எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டிக்கிட்டு வா, என்னோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணு, இன்றைக்கி ஈவினிங்கே நான் ஜங்குக் மாமாவோட வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி தான் பயங்கர ஷார்ப்பாச்சே. ஓஹோ, இந்த போகிறேன் அந்த கிழவிங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மினி ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.